Hi children, welcome back to your chemistry class. So today we are going to discuss thermodynamics, and I hope this will be the last part of your thermodynamics. I hope you have watched the previous parts also, right? So moving to the thing, so we'll start with spontaneity and the entropy. So spontaneity na namakku enna theriyum தானா நடக்கிறது எல்லாமே வந்து spontaneous அப்படினு சொல்லி சொல்லுவோம், and the thing which takes place on its own is called a spontaneous one. ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி மேல இருந்து கீழே வரது ஸ்பான்டேனியஸாக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. அதை நம்ம வந்து மேல இருந்து தண்ணியை புஷ் பண்ண போகிறது இல்லை. அதே வாட்டர் கீழே இருந்து மேலே போகுமா அப்படின்னா இட் ஒன்ட், இல்லையா? சி, ஒரு வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு வரும், லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு போகுமா? போகாது. ஸோ இட் இஸ் irreversible one. It is a irreversible one. So we'll see the futures of your spontaneous. First thing என்ன, unidirection. ஒரு டைரக்ஷனில் தான் போகும், மேலே இருந்து கீழே வரும், ஆனால் கீழே இருந்து மேலே போகாது. ஸோ இட் இஸ் யூனிடைரக்ஷன் அண்ட் இட் இஸ் irreversible, ரைட்? ஸோ இது ரேட்டை கன்சர்ன் பண்ணி இருக்காது. ஸோ இட் ப்ரொசீட்ஸ் எது வரைக்கும் ப்ரொசீட் ஆகும் அப்படின்னா, ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் ப்ரொசீட் ஆகும். எல்லா நேச்சுரல் ப்ராசஸும் நமக்கு என்ன தான்? ஸ்பான்டேனியஸ் தான். அப்போ எல்லா நேச்சுரல் ப்ராசஸும் என்ன தான்? irreversible தான். சரியா? நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் என்ட்ரோபி. என்ட்ரோபினா என்ன நமக்கு தெரியும். என்னது என்ட்ரோபி? வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும், ஈவன் ஸ்கூலில் கிளாஸ் ரூம்ஸில் நமக்கு ஸ்டாஃப் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? வில் பி ஆர்டர்டாக இருப்போம். இதே ஸ்டாஃப் இல்லைன்றப்போ நம்ம எப்படி இருப்போம்? டிஸ்ஆர்டர்டாக இருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் என்ட்ரோபி. ஓகே, அந்த மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிஸ்ஆர்டர்னஸை மெஷர் பண்ணுறது தான் நம்மளோட என்ட்ரோபி. என்ட்ரோபி இதெல்லாம் மெஷர் பண்ணோம்னா சாலிட், லிக்விட், கேஸு. ஸோ சாலிட்ஸில் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ மாலிகூல்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அது வந்து ஆர்டர்டாக இருக்கும். என்ட்ரோபி வில் பி 0. லிக்விடில் there will be some minimum entropy, கொஞ்சம் என்ட்ரோபி இருக்கும், பிகாஸ் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் will be lesser comparing to your solid. ஸோ இதுலேயும் என்ட்ரோபி எப்படி இருக்கும்? டிஸ்ஆர்டராக இருக்கும், ஆனால் மேக்ஸிமம் என்ட்ரோபி இருக்காது. அண்ட் கேஸஸில் ஹைலி டிஸ்ஆர்டர். இப்போ கேஸஸ் அப்படின்றது என்னது? வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லை அண்ட் கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப் இல்லைன்றப்போ நம்ம எப்படி இருப்போமோ, ஸோ தட் இஸ் கால்ட் அ கேஷியஸ் ஸ்டேட்டோடைய என்ட்ரோபி, ரைட்? ஹைலி டிஸ்ஆர்டர்னஸ், ரைட்? ஸோ ஒரு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, அந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்க மாலிகுலார் டிஸ்ஆர்டர்னஸை மெஷர் பண்ணுறது தான் என்ட்ரோபி. எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அப்சார்ப்ட் டு தி கிவன் டெம்பரேச்சர். ஸோ சி, del S is related with Q and T. So we'll get change in entropy will be equal to heat absorbed Q reversible divided by temperature, right? இப்போ I'm going to calculate the total entropy change of a different process அப்படின்னா, I'm going to calculate total entropy change of a different process அப்படின்னா, that is entropy change total will be equal to sum of entropy change in surrounding and sum of entropy change in your system. Systemல எவ்வளவு entropy change ஆயிருக்கு, சரௌண்டிங்ல எவ்வளவு entropy change ஆயிருக்குன்றத சம் பண்ணா we will get total entropy change, right? If del S total greater than 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த process எப்படி இருக்கும்? ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸாக இருக்கும். del S is positive, then the process will be spontaneous. Same, if del S is negative, then it will be non-spontaneous process. Same, if del S is 0, it will be in equilibrium. Right? Okay, next. So what are the sign conventions of your entropy? Disordernesss increase ஆகுது அப்படின்னா, that is del S is increasing அப்படின்றப்போ del S will be increasingன்றப்போ it will be positive. Disordernesss decrease ஆகுது, del S குறையுது அப்படின்னா del S will be negative. Example, S2 minus S1, del S will be calculated which is equal to entropy of product minus entropy of reactant. So இதில் aqueousல இருக்கு and அதில் சாலிட்ல இருக்கு. ஸோ ஆர்டர்டு ஸ்டேட்டாக இருக்கு, இது டிஸ்ஆர்டர்டு ஸ்டேட்டாக இருக்கு. ஸோ del S is positive. ஓகே, இங்கே H2 கேஸில் இருக்கு, இங்கே H2 கேஸில் இருக்கு, ரெண்டுமே கேஸு. இங்கே 2 moles of product and 1 mole of reactant. ஓகே, 2 mole of product. ஸோ again it is disordered state, so it is positive. Next, see in this calcium carbonate, decomposition of calcium carbonate gives you calcium oxide and carbon dioxide. இதில் இது solid stateன்றப்போ ஆர்டர்டாக இருக்கும், இது மட்டும் தான் gaseous state. ஸோ இது disordered stateல இருக்கும், ரைட்? ஸோ del S will be positive. இதே இந்த formation of calcium carbonate இருந்தால் calcium oxide and carbon dioxide reacts to give calcium carbonate. So in this case, this del S will be negative. Right? Formation of water molecule, liquid. பாருங்க இங்க liquidல இருக்கு. So this will be disordered state, this will be ordered state. So இங்க del S எப்படி இருக்கும்? நெகட்டிவா இருக்கும், as I said for the previous one. NO க்கும் N2O4 க்கும் நடுவுல இருக்கிறது. So இங்க you will have 2 atoms and you will have 6 atoms.
So this ordered state, it is a disordered state, it will be positive. Based on this, we will have a question. Entropy abindrathu, it is a measure of randomness, size, position, all the above. It is a measure of randomness. It is a measure of randomness, as we discussed earlier. Next question. Del S is greater than 0. That is, del S is positive. The process will be a spontaneous. Option 1. Next one is second law of thermodynamics, Gibbs free energy. Second law of thermodynamics under Gibbs free energy. So according to the second law of thermodynamics, heat cannot flow from a colder body to a hotter body without doing some work. அதாவது first law of thermodynamics overcome பண்ணி வந்தது தான் second law of thermodynamics. First law என்ன ப்ராப்ளம்? ஸோ நம்ம கிட்ட ஒரு ஹீட் எனர்ஜி இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக லைட் எனர்ஜியாக நான் மாற்றிடுவேன். ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு another form of energyன்றது first law of thermodynamics. ஸோ இட் won't happen. நமக்கு என்னவா இருந்தாலும் சரி, there will be some loss இல்லையா? ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிலேருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றணும்னா some form of energy will be lost in the different energy form. இல்லை இப்போ நான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து நான் லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஹீட் எனர்ஜியாக போகும், சரியா? அந்த எனர்ஜி லாஸே இருக்காதுன்றது தான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது? we cannot construct a machine with 100% efficiency ன்றது தான் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ it is impossible to construct a machine working in cycles and transfers heat from a lower temperature to higher temperature without losing some energy அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அதாவது ஒரு சிஸ்டம்ல எவ்வளோ ஃப்ரீ எனர்ஜி இருக்கு, அந்த எவ்வளோ ஃப்ரீ எனர்ஜி இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி அந்த ஃப்ரீ எனர்ஜியை ஒர்க்கா மாத்துறது தான் கிப்ஸ். ஓகே, அதை மாத்தினவர் யாருன்னா கிப்ஸ். ஸோ தட் இட் இஸ் கால்ட் அஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ ஃப்ரீ எனர்ஜி வில் with the help of that some free energy we can do some useful work. So இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். So it depends on initial and final states. So G is given as H minus Ts. So if you go for a small change, what will you get? Del G, which is equal to del H minus T del S. Yeah. So this is called your Gibbs-Helmholtz equation. Del G, which is equal to del H minus T del S, is nothing but your Gibbs-Helmholtz equation. Right. Next we are going to find the relation between del G and the total entropy change. Del S of total. Right. இந்த இதில் என்ன பண்ண போறோம்னா del G க்கும் del S totalக்கும் நடுவில் என்ன ரிலேஷன் பார்க்க போறோம். So del S is nothing but your change in entropy. Del G is nothing but your change in Gibbs free energy. Right. So total entropy change எப்படி calculate பண்ணுவோம்? Del S of total will be equal to sum of entropy change in system and entropy change in your surroundings. Okay. Constant temperature pressureல நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? At constant temperature heat changes can take place. Right. Heat content of the reaction at constant pressure QP. QP ன்றது என்னது? QP of surrounding will be equal to minus QP of system. QP of surrounding will be equal to minus QP of system. அதே heat content of the reaction at constant pressure. Right. So that is taken as del H minus del H of system னு எடுத்துக்கலாம். But நமக்கு என்ன தெரியும்? del S which is equal to Q reversible by T. That is your change in entropy measure of your change in entropy. So del S of surrounding will be equal to QP of surrounding divided by T. அப்படி மாத்திக்கலாமா? See, QP of surrounding will be equal to minus QP of system. Right. So QP of surrounding என்றது என்னது? minus QP of system. இல்லையா? minus QP of system. So this equation will be changed into, see this equation, del S of surrounding will be equal to minus del S of del H of system divided by T. Del S of surrounding will be equal to minus del H of system divided by T. Just remember this because it is a very important relation. Del S of surrounding என்றது will be equal to minus del H of system divided by T. But we know del S will be equal to Q reversible by T. So total entropy change எப்படி calculate பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி தெரியும். del S total which is equal to del S of system plus del S of surroundings. So del S of system, del S of surrounding இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? minus del H of system divided by T. So இப்போ denominatorல இருக்க T remove பண்றதுக்கு we are going to multiply by T throughout the equation. What happens? T del S which is equal to T del S of total which is equal to T del S of system minus del H of system னு வரப்போகுது. So again நான் என்ன பண்றேன் அப்படின்னா I need a minus. சும்மா மைனஸால மல்டிப்ளை பண்றேன் because I am going to compare this with the Gibbs-Helmholtz del G கூட கம்பேர் பண்ண போறேன். So minus T del S which is equal to minus T del S total which is equal to minus T del S of system plus del H of system னு வரும். ரைட்டா? Okay. So this can be
rewrite பண்ணிக்கலாமா நம்ம del h minus T del s of system னு. Okay, இப்போ this is your according to your Gibbs-Helmholtz equation del G which is equal to del H minus T del S. அப்ப RHS equal, அப்ப LHS என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So del G will be equal to minus T del S. Del G will be equal to minus T del S, right? So this is the relation between del G and the total entropy change, right? This is a relation between del G and the del S of total, right? So what are the sign conventions of del G? So del S பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா del S, that is entropy பாசிட்டிவா இருக்கும்னா, entropy பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், spontaneous process இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் del G negative இருந்தா that will be a spontaneous process. See here, del S is greater than 0, that is del S is positive, the reaction will be spontaneous. Parallelly del G will be negative, then it will be spontaneous. Non-spontaneous na del S will be less than 0, del G will be positive ah irukum. Equilibrium we know del G and del S will be equal to 0, right? So based on this we'll have some questions. So Gibbs free energy is a state function ah, path function ah? We will know that it is a state function. Option 1 A. Next question. What is the relation between del G and del S? Del G will be equal to minus of T del S. Illaya? T del S total. That is option C. Next we will start relation between del G and the equilibrium constant. Also your third law of thermodynamics. See, you are going to consider reaction. நம்ம ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிற மாதிரி தான் AA plus BB gives CC plus DD. இதில் ஸ்மால் ABCDன்றது என்னது, ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். A and Bன்றது ரியாக்டன்ட், Cயும் Dயும், கேபிட்டல் A and B ரியாக்டன்ட், கேபிட்டல் C and D ப்ராடக்ட். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து QC எழுதுவோம், QC QP எழுதுவோம் இல்லையா, தட் இஸ் கான்சன்ட்ரேஷன் எழுதுவோம் இல்லையா. ஸோ எப்படி எழுதுவோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C to the power C, D to the power D, தட் இஸ் ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட். இதே பார்ஷியல் ப்ரெஷர் எழுதுறோம்னா P of C to the power C, P of D to the power D divided by P of A to the power A and B to the power B. So reaction quotient is given by concentration. QC ன்றது concentration, QP ன்றது partial pressureல கொடுத்திருக்கோம், ரைட்டா. ஸோ இந்த ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் ரீச் ஆகுது அப்படின்றப்போ, கான்சன்ட்ரேஷனும் பார்ஷியல் ப்ரெஷரும் என்ன ஆகிடும், இட் இஸ் கோயிங் டு ரீச் ஈக்லிபிரியம் ரீச் ஆகிடும். அப்போ கியூவும் கேவும் எப்படி இருக்க போகுது, ஈக்குவலாக இருக்க போகுது, right? So del G which is equal to del G naught plus RT ln K, right? RT ln Q ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்லிபிரியம்ன்றப்ப del G என்ன ஆயிடும், 0ன்னு மாறிடும் இல்லையா. del G வந்து 0 ஆயிடும். 0 ஆயிடுச்சு அப்படின்னா first before this what is del G na, del G is nothing but Gibbs free energy. Del G naught ன்றது standard Gibbs free energy. R is your gas constant, T is your temperature, and you know Q is your reaction quotient. Okay, so if the system is at equilibrium, in the system equilibrium la irukappa del G என்ன ஆயிடும், 0 ஆயிடும் இல்லையா. ஸோ அப்போ 0 which is equal to del G naught plus RT ln Q ன்னு வரப்போகுது. ஓகே, அப்போ equilibrium attain ஆகிறப்போ we know that Q and K will be equal. So I can replace this Q as K இல்லையா. Q நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணுறேன், Kன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்க, del G as 0ன்னு போட்டேன் and RT ln Q, Q is replaced as K. So if you take del G to your RHS, del G naught which is equal to minus RT ln K, or else I am going to convert this ln into log. So what I need to do is I need to add 2.303 add panna ln என்னவா மாறிடும், log ஆ மாறிடும். So del G which is equal to del G naught which is equal to minus 2.303 RT log K, right? So this is the relation between del G and the equilibrium constant, right? இப்போ K உடைய வேல்யூ greater than 1 இருந்துச்சு அப்படின்னா del G will be less than 0 இருக்கும். K less than 1 இருந்துச்சு அப்படின்னா del G will be greater than 0 இருக்கும், right? Based on this we can predict whether it is a spontaneous or non-spontaneous. Next, third law of thermodynamics. Third law of thermodynamics ன்றது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா entropy of a perfect crystalline solids will be 0 at absolute 0. அவ்வளோதான், absolute 0, that is 273. அதாவது absolute 0ல நம்மளுடைய பியூர் கிறிஸ்டல்ஸோட என்ட்ரோபி என்னவா இருக்கும்னா 0 அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, C S will be equal to 0 at T will be equal to 0, right? So next question is relation between del G and K, equilibrium constant க்கும் change in Gibbs free energy க்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. del G naught which is equal to minus 2.303 RT log K, that is your option 4, right? Next,
the entropy of a perfect crystalline solid or substance is 0 at absolute 0. So option A. Option A, right? So we have completed your thermodynamics. Okay, so I hope you have watched these videos in a week. So or else please do complete these videos in a day, so that it will be very helpful for you to solve some sums. Okay, உங்களுக்கு sum solve பண்றதுல complication இருந்துச்சு அப்படின்னா previous year question எந்த question இருந்தாலும் சரி solve பண்ணி பாருங்க. If you feel some difficulties, just drop a text in the comment section. I'll give you the solutions. Okay, thank you for watching. Make use of this video and please share this with your friends and also ask them to improve them. Thank you.